Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் anime சீரிஸான தி வேர்ல்ட் ஃபைனஸ்ட் அசாசின் கெட் ரீஇன்கார்னேட்டட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 12. அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல. எந்த ஒரு அனிமேலையுமே மோஸ்ட்லி கிளைமேக்ஸ் இருக்காது, கண்டினியூ பண்ணி போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு அனிமேலையோ கிளைமேக்ஸ் எதிர்பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி வேர்ல்ட் ஃபைனஸ்ட் அசாசின் கெட் ரீஇன்கார்னேட்டட் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட். இந்த உலகம் அழியாம அந்த ஹீரோவை தடுக்கிறதுக்கான ஒரு சோலை நான் கண்டுபிடிச்சிட்டேன். சோலோட டெத் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் அந்த சோலை இந்த இடத்துக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கார்டை சொல்லிட்டு அந்த சோலை ரீஇன்கார்னேஷன் பண்றதுக்காக கூட்டிட்டு வரா. ஆக்சுவலி அதுதான் நம்ம ஹீரோ. இப்போ கரண்ட் சிச்சுவேஷனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ டியாவை போய் பார்க்கவும் நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. டியாவோட அப்பாவும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. நானும் டியாவோ சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லி சோல்ஜர்ஸ் எல்லாரும் எங்களை இந்த இடத்துல பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. நீங்க கொடுத்த வேலையை நான் முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என் பொண்ணுக்கு மேஜிக் மட்டும் தான் நல்லா வரும்னு நினைச்சா ரொமான்ஸ்லாம் வருங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா காமெடியா பேசிட்டு எல்லாருமே இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். நான் மட்டும் தனியாளா இருந்திருந்தா நேரத்துக்கு பிரச்சனையே இல்ல. எதிரிங்கால நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணி என் சைடு வர வச்சுட்டு என் ஆளுங்களை தப்பிக்க சொல்லிடுவேன். நானும் அப்படியே மறைஞ்சு போயிருவேன். கிங்டம் அதுக்கு மேல பாத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. டியாவை பத்தி கவலைப்படாதீங்க, அவ இறந்து போன மாதிரி ஒரு ஃபேக் செட்டப் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஒரு மூட்டையா அந்த இடத்துல வைக்கிறான். அது என்னது அப்படின்னு அவங்க அப்பா கேட்கவும், உங்களுக்காக போராடின ஒரு சோல்ஜர் தான். எனக்கு உங்களை நினைச்சா கவலையா இருக்கு, பட் இவங்க இறந்தோம் நமக்கு யூஸ் ஆகுறாங்க. டியா நீ சூசைட் பண்ண மாதிரி நான் செட்டப் பண்ண போறேன். இந்த இடத்தையே கொளுத்தி விட்டுருவேன். நான் சொல்றது மட்டும் ஜன்னலை திறந்து கொஞ்சம் சொல்லு. எனக்காக யாரும் சண்டை போட்டுக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. இதை இப்பவே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், அவ்வளவு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஜன்னலை திறந்து அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போறா. அவ ஜன்னலை திறக்கவுமே நம்ம ஹீரோ டிஃபரெண்டா ஏதோ ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்றான். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்லயும் நான் சாகிறதுக்கு முன்னாடி என்ன சுத்தி டேஞ்சர் இருக்கிற இதே ஃபீலிங் தான் எனக்கு வந்தது. அதே ஃபீலிங் ஏன் எனக்கு இப்போ வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தா டிவைன் ட்ரெஷரான அந்த மேஜிக் ஸ்பியரை ஒருத்தன் வச்சு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு ஆரோவை விட்டுட்டு டியாவை சேஃப்டி பண்றான். ஆனா நம்ம ஹீரோ விட்ட ஆரோவை மீறியும் அந்த ஸ்பியர் வந்துட்டு அவங்க இருக்கிற பில்டிங்கை அட்டாக் பண்ணுது. லூக் அது என்னது அப்படின்னு சொல்லி டியா கேட்கிறா. பார்த்தா நம்ம தோரோட மியல்மையர் மாதிரி திரும்பவும் அது அவனோட கைக்கே போயிருது. அவனோட மானா ரொம்பவுமே அதிகமா இருக்கு. அவன் வேற வில்லத்தனமா சிரிக்கவும் அவன் ரொம்பவும் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு தெரியுது. உடனே பீரங்கி மாதிரியான மேஜிக்கை நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி காதை பத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். லூக் நீ இதை யூஸ் பண்ணி நான் பார்த்தே பல நாள் ஆகுது அப்படின்னு டியா சொல்றா. இது என்னது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கிறாரு. இது ஜஸ்ட் என்னோட அசாசினேஷன் டெக்னிக்ல ஒண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு பெரிய அட்டாக்ல யாரா இருந்தாலும் இறந்து போயிருப்பாங்க டியா சொல்றா. ஆனா நம்ம ஹீரோ பார்த்தா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான். வலினா என்னங்கிறதையே நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு ரொம்பவும் எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட எஸ் ரேங்க் ஸ்கில்லான பெசர்க் பவர் இருக்கு அப்படிங்கறது நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். சோ அவனுக்கு எவ்வளவு அடிப்பட்டாலும் எதுவுமே ஆகாது. ஆனா அந்த பெசர்க் பவருக்குமே சில வீக்னஸ் இருக்கு. அவனால மத்த எந்த சென்ஸையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். டியாவை கூட்டிட்டு நீ இந்த இடத்துல இருந்து போயிரு. இவன் ரொம்பவும் ஆபத்தானவன். கடைசியா வந்த சிவில் வார இவன் தான் ஸ்டாப் பண்ணா. இவன் கிட்ட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் ஸ்பீக்கல் கிங்டமே இவன் கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. என்னோட ரத்தத்தை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. என் உடம்புலயும் ரத்தம் ஓடுதுங்கிறத இன்னைக்கு தான் நீ என்ன பார்க்க வச்சிருக்க. நான் அவன் கூட 1-on-1 ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீ மட்டும் ஜெயிச்சிட்டேன்னா நம்ம இந்த வார இப்பவே நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவன் கிட்ட பெசர் ஸ்கில் இருக்கு. அது போக இவன் ஃபாஸ்டா ஹீலிங்கும் ஆகுறான். இவனோட மத்த சென்ஸ் எதுவும் வேலை செய்யாது அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட இவன் ஒரு மான்ஸ்டர் மாதிரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ மாகா சொன்னதை யோசிச்சு பாக்குறான். இந்த டிவைன் ஸ்பியரை கரண்டா வச்சிருக்கிறது மேக்னஸ் தான். இந்த மேக்னஸ் தான் கிட்டத்தட்ட ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மாகா சொல்லிருப்பா. இங்க லூகோட அம்மா வந்துட்டு மாகா அனுப்பின அந்த பேஜினை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பா கிட்ட வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோவோட அப்பா அந்த இன்ஃபர்மேஷனை படிச்சு பார்த்துட்டு என்னது ஹீரோவா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுதாரு. இதனால் வரைக்கும் என்கிட்ட யாருமே இந்த லெவலுக்கு சண்டை போட்டதில்ல. நீ எனக்கு ஒருத்தியானவன், என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லி அந்த மேக்னஸ்ங்கிறவன் கூப்பிடுறான். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னால ஓடி போக முடியாது. நான் அவனோட சேலஞ்சை ஏத்துக்கிட்டது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், லூக் உன்னால அவன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி டியா கேட்கிறா. கண்டிப்பா நான் அவன் கூட சண்டை போட்டா தோத்து போயிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்படின்னா நீ இதை பண்ணாதா அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. நான் அவன் கூட சண்டை போட்டாதான் தோத்து போயிருவேன்னு சொன்னேன். நான் ஒரு சோல்ஜர் நைட்டோ அப்படி இல்லைன்னா ஒரு ஹீரோவா கிடையாது. நான் ஒரு அசாசின். சோ நான் அவனை கொல்ல போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி டியா சொல்றா. இப்ப அந்த ராட நம்ம ஹீரோ எங்கேயோ வெளியே அனுப்புறான். எங்க ரெண்டு பேரோட ஃபைட்ல இந்த வார நிக்க போகுது அப்படின்னா நீங்களும் அந்த இடத்துக்கு வந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டியாவோட அப்பாவை கூப்பிடுறான். என்ன மன்னிச்சிரு, தேவையில்லாம இதுல ஒன்னையவும் இன்வால்வ் பண்ணிட்டேன். நான் வேணா என் ஆளுங்களை வச்சு அவனை தடுத்துட்டு இருக்கேன். நீ டியாவை கூட்டிட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கவும், உங்க எல்லா ஆளுங்களையும் அவன் ஒரே நிமிஷத்துல கொண்டுருவான். நான் இதை பாத்துக்கிட்டேன், என் கிட்ட விட்டுருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஒருவேளை உண்மையிலேயே இவன் தான் ஹீரோவா இருந்தா நான் இவனை இப்பமே கொண்டா பெரிய பிரச்சனை தான். ஆனா இப்ப நான் இவனை கொல்லாம விட்டாலோ அதுவும் பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோவை நினைச்சு மாகா வருத்தப்படுறா. ஹவுஸ் ஆஃப் விக்கோனிக்கு சப்போர்ட் பண்ற எல்லா சோல்ஜர்ஸையும் சேஃப்டியா அந்த இடத்துல இருந்து கிளம்ப சொல்றாங்க. சேலஞ்சுக்கு நான் ஒத்துக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஒன்ன மாதிரி ஒருத்தங்க கூட தான் சண்டை போடணும்னு காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான். இன்னும் 432 செகண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, என்னோட பேரு வேரி மார்க்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பொய்யான நேம சொல்றான். என்னோட லைஃப்ல நான் உன் பேரை கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஏன்னா என்னோட பிளட் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்க வச்சவன் நீ தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இவனுக்கு என்னதான் பஜர் பவர் இருந்தாலும் இவனோட ஹீலிங்க்கு ஒரு லிமிட் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஹீரோ பாக்குறான். செட்டான்டா ஒருவேளை நான் இந்த ஃபைட்ல ஜெயிச்சிட்டோம்னா நீ ஆளுங்களை கூட்டிட்டு கிளம்பிருப்ப அப்படிதானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டா நானும் என் ஆளுங்களும் இதுக்கப்புறம் ஹவுஸ் ஆஃப் விக்கோனி பக்கமே வர
மாட்டோம், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நான் உன்னை கொன்னதுக்கு அப்புறமா நீ இறந்து போயிருவ, அதுக்கப்புறம் எப்படி உன்னால உன் ப்ராமிஸை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஓ உனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்கா, இதுதான் எனக்கு உங்ககிட்ட ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சோல்ஜரை கூப்பிட்டு, ஒருவேளை நான் இதுல இறந்து போயிட்டோம்னா நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு இந்த இடத்துல இருந்து போயிரு, இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாது, இது போதுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஒருவேளை நான் இறந்து போயிட்டோம்னா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த டியாவை நான் இந்த இடத்துல இருந்து கடத்திட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நம்ம ஹீரோவா அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் 158 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு, ஆளுங்க எல்லாரையும் போயிட்டு கொஞ்சம் தள்ளி நிக்க சொல்ல, நம்ம போடுற சண்டையில அவங்களுக்கு அடிபட்டுற கூடாதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்க எல்லாரையும் ரொம்பவும் தள்ளி நிக்க சொல்றான். நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத காடஸ் பாத்துக்கிட்டே தான் இருக்கா. டியாவோட அப்பாவையும் நம்ம ஹீரோ டியா கிட்ட போக சொல்லிருந்தான். அவங்க ரெண்டு பேருமே இப்ப ஃபைட்டுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம ஹீரோ அவனோட கத்தியை மட்டும் எடுத்துக்கிட்டான். இந்த கத்தியை வச்சே நீ என்ன தோக்கடிச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நீ பார்க்க தானே போற, இல்ல சாரி உன்னால பார்க்க முடியாது, ஏன்னா இந்த சண்டை ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே நீ இறந்து போயிருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ரொம்பவும் எக்ஸைட்மெண்டா இருக்கு, நான் இப்பவே சண்டையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், நம்ம சண்டை எப்படி ஆரம்பிக்கலாம்னு கேட்கவும், இன்னும் 23 செகண்ட் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு, நான் இந்த காயினை ஃபிளிப் பண்றேன், அது தரைய தடவை நம்ம ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ அந்த காயினை சொண்டி விட்டுறான். கரெக்டா அந்த காயின் வந்து தரைய தொட்ட அடுத்த செகண்டே அந்த இடத்துல ஒரு பெரிய பாம் பிளாஸ்டே கிரியேட் ஆகுது. அப்படியே நமக்கு ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட பழைய வேர்ல்டுல காட் டிஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு வெப்பன் இருந்திருக்கு. அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து ஒரு ராட் அப்படியே மேல இருந்து கீழே போட்டாங்க அப்படின்னா அது வந்து மோதிர ஃபோர்ஸ்ல ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷனே கிரியேட் ஆகும். ஆனா அது வர ஸ்பீடோட அந்த கைனெட்டிக் வேவ்ஸ்லயே அது வர வழியில பாதியிலே அழிஞ்சு போயிடுச்சு. அது ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சது. ஆனா இந்த வேர்ல்டுல இருக்கிற மேஜிக்கை யூஸ் பண்ணி என்னால அதை சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ண முடிஞ்சது. விண்ட்ஷீல்டை யூஸ் பண்ணி அது மேல இருந்து கீழே வரும்போது டெஸ்ட்ராய் ஆகாத மாதிரி பாத்துக்கிடலாம். ஆனா டார்கெட்டை ஏம் பண்றது தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. மாகா கண்டுபிடிச்ச அந்த ஆளே இல்லாத ஐலாண்ட்ல நான் என்னோட வெப்பனை ஏம் பண்றதுக்கான பிராக்டிஸை பண்ணிக்கிட்டேன். சோ நான் பிராக்டிஸ் பண்ணதுனால இப்போ என்னால கரெக்டா இவனை ஏம் பண்ணி அடிக்க முடிஞ்சது. நான் அந்த ராட அவுட்டர் ஸ்பேஸ் அனுப்பின அந்த செகண்டே இந்த பேட்டில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அது ரொம்பவும் பவர்ஃபுல் வெப்பன் அப்படிங்கிறதுனால அவன் இறந்து போயிருந்தான். நம்ம ஹீரோவா அது பக்கத்துல இருந்ததுனால நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி அடிக்கப்படுறான். நம்ம ஹீரோக்கு நிறைய அடிபட்டிருக்கு. இந்த வேர்ல்டோட ஹீரோவை கொல்றதுக்காகவே நான் இந்த வெப்பனை ஸ்பெசிஃபிக்கா ரெடி பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சக்சஸ் ஆயிடுச்சேன்னு சிரிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ ஹீலிங் பண்ணிட்டு இருக்கும்போது பாதியிலே அப்படியே மயங்கி விழுந்துருதான். லூக் லூக் அப்படின்னு சொல்லி டியாவோட வாய்ஸ் கேட்கவும் நம்ம ஹீரோ கண்மொழிச்சு பாக்குறான். நல்ல வேலை உனக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி டியா நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. நீ ஆசைப்பட்டது இதுதானா டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஒருவேளை நீ இதை பண்ணலன்னா இதை விட மோசமான விஷயங்கள் கூட நடந்திருக்கும். இந்த வாரில் 2th டேக்கு எந்த ஒரு யூஸுமே இல்ல, அப்புறம் இதுக்காக உன்னோட உயிரை கொடுத்து இதுல போராடினா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், உனக்கு தேவைப்படுறப்ப நான் அவன் கூட இருப்பேன் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம சின்ன வயசுல பண்ண ப்ராமிஸை இன்னுமா நீ ஞாபகம் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி டியா கேட்டுட்டு, கண்டிப்பா நான் உனக்கு பதிலுக்கு ஏதாச்சும் திரும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. ஆனா பதிலுக்கு நீ ஏதாச்சும் பண்ணா நானும் உனக்கு பதிலுக்கு ஏதாச்சும் திரும்ப பண்ண வேண்டியது இருக்கும். இது அப்படியே லைஃப் லாங் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே அவளை கிஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் டைமா என்னோட அசாசினேஷன் பிளான் ஃபெயில் இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்ப லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால அப்படியே ஒரு சாங்க போடுறாங்க. இப்ப டியாவை காப்பாத்தி நம்ம ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருதான். அப்படியே எல்லா விஷயங்களையும் நமக்கு காமிக்கிறாங்க. இலிக் பாலாரோட அந்த ட்ரேடிங் கம்பெனி, அதாவது நம்ம ஹீரோவோட அந்த காஸ்மெட்டிக் கம்பெனியும் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு. மாகா தான் அதை பாத்துக்கிடுறா. அண்ட் ஸ்டில் மாகா இன்னும் நம்ம ஹீரோவை தான் லவ் பண்றா. டியாவும் நம்ம ஹீரோவோட வீட்டுல தான் தங்கியிருக்கா. நம்ம ஹீரோ டாடுக்கும் அப்பப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கான். ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ இப்பதான் ஷார்ட் கன் கண்டுபிடிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எபிசோடோட எண்ட்ல என் கிரெடிட் சீன் ஒன்னு வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமா என்னோட அசாசினேஷன் பிளான்ல ஃபெயில் ஆயிட்டேன், டியா இறந்து போன மாதிரி நான் செட்டப் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, டியா இன்னும் உயிரோட தானே இருக்கா, இப்போதைக்கு அதுவே போதும். டியாவோட ஐடென்டிட்டியை மாற்றி இப்போதைக்கு நம்ம ஃபேமிலியில் அவள் ஒரு பொண்ணு மாதிரி நான் செட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆல்வன் கிங்டம்க்கு அந்த ஹீரோ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லவும், அப்படின்னா நான் கொலை பண்ண அந்த சட்டாண்டா ஹீரோ கிடையாதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆல்வன் கிங்டம்க்கு ஹீரோ வந்திருக்கான், டீமன் லார்ட் பிரச்சனை வர போயிட்டு இருக்கு, அங்கே நடக்கிற சுச்சுவேஷனில் ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. நம்ம ஹீரோவை ஓகே அப்படின்னு சொல்றான். ஆல்வன் கிங்டமோட ராஜா அந்த ஹீரோவை வரவேற்கிறாரு. இவர் தான் தி ஹீரோ லார்ட் அப்பானோ ரியானான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த வேர்ல்டோட ஹீரோ, அதாவது நம்ம ஹீரோ கொள்ள வேண்டிய அந்த டார்கெட்டையே இந்த எபிசோட் முடியும் போது தான் நமக்கு காமிக்கிறாங்க. இதோட சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2 ரிலீஸ் ஆகல. அது வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். உங்களே மாதிரியே நானும் சீசன் 2 வரதுக்காக ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி உங்கள எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரியல, இந்த எபிசோட் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம ஹீரோ அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா ஷார்ட் கன்னையே ரெடி பண்ணிருப்பான். ஆனா ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே டாட் வந்துட்டு ஷார்ட் கன்னை யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுவும் நிறைய அந்த பொண்ணுங்களை வந்துட்டு அந்த ஆக்ஷன்ல இருந்து காப்பாத்திருப்பாங்க. அந்த சீன் எதுக்காக நடக்குது அப்படிங்கறதையே நமக்கு சீசன் 2ல தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சீசன் 2 வந்ததுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அண்ட் இந்த சீசன் 1 எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.